வார விடுமுறை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடியில் குவிந்து வருகின்றனர். கடலில் இறங்கி புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரகு. இப்ப தனுஷ்கோடியில சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கதா சொல்லப்படுகிறது. இது பற்றி விரிவா தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் பூர்ணிமா. தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் தனுஷ்கோடியில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. சனி ஞாயிறு வார விடுமுறை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்றும் 3 தினங்கள் தொடர் விடுமுறை காரணமாக ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக கார்கள் மற்றும் வேன்கள் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் சாலையில் சென்ற வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடியில் 1964ஆம் ஆண்டு புயலால் அழிந்த பகுதியை பார்வையிடவும், அரிச்சல் முனை பகுதியில் வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்றிணையும் பகுதியை பார்வையிடவும் கடந்த 2 தினங்களாகவே சுற்றுலா பயணிகளும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்துள்ள பக்தர்களும் தனுஷ்கோடி பகுதிக்கு வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். தொடர் விடுமுறையின் 3வது நாளாக இன்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடியில் வந்து குவிந்துள்ளனர். தனுஷ்கோடி கடற்பகுதியில் நீரோட்டமும் சுழற்சியும் உள்ள பகுதி. இங்கு உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன என்று எச்சரிக்கை போர்டு வைக்கப்பட்டிருந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் மிகுதியால் அந்த பகுதியில் குளிக்கவும் புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர். இது ஆபத்து மிகுந்த பகுதி என எச்சரிக்கை செய்யும் பணியிலும் அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடலில் இறங்கி சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வருகின்றனர். சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது தனுஷ்கோடி பகுதியில் குதிரை சவாரி செய்யும் ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் நிலவி வருகிறது. தற்போது தனுஷ்கோடியில் 3வது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் தனுஷ்கோடி சுற்றுலா தலம் களை கட்டியுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரகு.